Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம கெஸ்ட் கர்நாடிக் சாங்ஸ் அண்ட் மூவி சாங்ஸ் இந்த ரெண்டு ஸ்டைல்லையும் பெஸ்டா பாடக்கூடிய இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். இவங்க கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்வர்ணலதா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ பாரதி, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். முதலாவதா உங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல நீங்க செஞ்ச பர்ஃபார்மன்ஸஸ், அதுல உங்களுக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு வேதிக் ஸ்கூல். ஸோ அங்கே வந்து எவ்ரி ஃப்ரைடே தே யூஸ் டு ஹோல்ட் அந்த வேதிக் கிளாஸஸ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. எப்படின்னா அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா உறுத்து பாடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் சொல்லணும், அது ஒரு ஆடட் பிளஸ்ஸிங். அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ், எவ்ரி இயர் ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரேக் அப்புறம் நான் இங்கே லண்டனுக்கு வந்து பசங்க பிறந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கண்டினியூவிங் ஆஃப்டர் 15 இயர்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு தேடல் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரொம்ப பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மியூசிக் வந்து மறுபடியும் எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அகெயின் அண்ட் பர்ஃபார்மிங் அகெயின். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்த ஆரம்பித்தேன். ஒரு சின்ன குரூப்பில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆஃப்டர் 15 இயர்ஸ் திரும்ப உங்கள் மியூசிக் ஜேர்னியை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் ஒரு மியூசிக் டீச்சராக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி தயார்படுத்துவீங்க? அதோட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் செஞ்ச ஒரு ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலி எவ்ரி டே லெசன் எடுக்கிறேன், பேட்சாக தான் எடுக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.5 இயர்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறேன். 3.5 4 இயர்ஸ்லேருந்து ஓன்லி இந்த சப்ஜெக்ட்டு, இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் மாதிரி படிக்காமல் பசங்க மியூசிக்கை அவங்க வந்து கொஞ்சம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக கூட நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த சின்ன சின்ன பாட்டு, பஜன், இதெல்லாம் சொல்லி கொடுத்து கோயிலில், அப்புறம் உங்களை மாதிரி இப்போ அசோசியேஷன் செய்கிறாங்க இல்லையா ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்புறம் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ ஐ ஆல்சோ டீச் தம் அந்த நம்மளோட சமயத்தோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா, சமயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டோரிஸ், குச்சி குட்டி ஸ்டோரிஸ், அந்த சாங்ஸை சொல்லி கொடுக்கும்போதே அவங்களுக்கு அதையும் கொஞ்சம் அதை நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா they need to அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா, என்ன எதுக்காக அவங்க வந்து படிக்கிறாங்க, எதுக்கு. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு புரியாது, நம்ம இதை எதுக்கு படிக்கிறோம், ஏதோ ஒரு ஃபோர்ஸில் பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிறதுக்காக அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுப்பேன். தெலுங்கு அசோசியேஷனில் பண்ணியிருக்கேன். அதில் எப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்து உணவு அப்படின்ற அந்த பகுதியில் நம்ம சினிமா சாங்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, நிறைய சினிமா பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மெட்லி மாதிரி அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குழந்தைங்க ரொம்ப அழகாக வந்து அதை என்ஜாய் பண்ணி பாடினாங்க. ஆல்சோ இந்த வாட்டி முடிஞ்சால் தமிழ்லையும் அப்படி ஒன்று செய்யணும்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ண உணவு கான்செப்ட் புதுசாக நல்லா இருக்குது. அதோட நீங்கள் சாங்ஸோட சேர்த்து அதை பற்றின ஸ்டோரிஸையும் சொல்லி கொடுக்கறது பெஸ்ட் ஐடியா. உங்களோட வாய்ஸை பொங்கல் செலிப்ரேஷனில் கேட்டு ரசிச்சிருக்கோம். அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை எங்களுக்காக பாடுங்க. ஷியோர். அதாவது எப்பவுமே மனசு தளர்ந்து போகும்போது நான் எனக்கு பாடிக்கிற இந்த பாட்டு அது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். அந்த பாட்டு கேட்ட உடனே வந்து ஒரு உற்சாகம், மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு, அதில் ஒரு சில வரிகள் நான் பாடுறேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு.
வாவ், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம உங்க பாடல் வரிகளை கேட்க மெஸ்மரைசிங்கா இருந்தது. எக்ஸலன்ட் சிங்கிங். நெக்ஸ்ட் உங்க பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசுவோம். லண்டன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றதுல உள்ள சேலஞ்சஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது முதல்ல வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளோட இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வேறு, இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வேறு. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப இவ்வளோ வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது பிஸ்னஸ் யாராவது தொடங்கணும்னு நினச்சா இங்கே இருக்கிற லீகல் இது ஃபுல்லாக அவருக்கு வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அவருக்கு நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னொன்று, எந்த பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சாலும் அதுக்குரிய வந்து அந்த ஹோம்ஒர்க் வந்து கண்டிப்பாக செய்யணும். இங்கே நான் முதல்ல வரும்போதே வந்து என் ஹஸ்பண்ட் இங்கே ஒரு சின்ன ஷாப் வச்சுருந்தாரு. ஸோ அதில் வந்து அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மொபைல் பிஸ்னஸ் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் அவருக்காக வந்து அங்கே இந்தியாவில் வந்து நான் மொபைல் கோர்ஸ் படித்தேன். நான் ஆக்சுவலி வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவர் கேட்டதுனால நான் ஒரு மொபைல் கோர்ஸ், ஒரு 6 month மொபைல் கோர்ஸ் படிச்சுட்டு இங்கே வந்தேன். ஏன்னா இங்கே வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் இப்போ செய்கிறீங்கன்னு சொன்னால், இஃப் யூ டோன்ட் ஹேவ் எ சர்டிஃபிகேட், அது வந்து உங்களுக்கு நீங்கள் வேலிட் இல்லை. இப்போ திடீர்னு ஒரு போலீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் பி ஷோயிங் தட் அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு தியரிட்டிக்கலாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து அங்கே கோர்ஸ் படிச்சுட்டு வந்து இங்கே அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே மொபைல் பிஸ்னஸ். அதே மாதிரி வந்து அப்புறம் ஒரு பவுண்ட் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த பவுண்ட் ஷாப்க்கே வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. 6 months வந்து நான் ஒவ்வொரு பவுண்ட் ஷாப்புக்கும் போயிட்டு ஐட்டம்ஸ் பின்னாடி வந்து அந்த சப்ளையரோட நேம்ஸ் இருக்கும், அதெல்லாம் போய் நான் வந்து எடுத்து ஐ யூஸ் டு யூனோ அந்த கம்பெனியோட இதெல்லாம் சர்ச் பண்ணி எப்படி செய்கிறது எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 months ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் செஞ்சோம். இங்கேருந்து அந்த பவுண்ட் ஷாப்காக பர்மிங்கமில் வந்து ஒரு எவ்ரி 6 months வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் நடக்கும். அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் நான். அங்கே போய் அந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் அவங்களோட பேசி எல்லாம் டெலிவரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி. ஸோ அதாவது நான் வந்து எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன், ஆனால் தியரிட்டிக்கலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது நிறைய ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் ஒரு 20 years பீரியட் ஆஃப் டைமில் என்ன நானே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் வந்து என்ன சொல்கிறது, லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படி தான் சொல்லணும். நான் மென்டலி அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். நான் கேட்குற எல்லா லேடிஸ்க்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, லேர்ன் சம்திங் எவ்ரி டே. புதுசாக ஏதாவது வந்து நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இருக்கிற நாலேஜை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அது நம்ம சின்ன பசங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, பெரியவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல. வெரி ட்ரூ. அதோட உங்க பிசினஸ் ஜேர்னி அண்ட் அதிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இப்போ நீங்க விடை பெறுவதற்கு முன்னாடி எனக்கான கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். என்னன்னா எல்லாரும் நிறைய உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இங்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, வெளிநாட்டுக்கு வந்து நிறைய லேடிஸோடு நீங்கள் வந்து பழகுறீங்க, நிறைய லேடிஸோட கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்து வெளிநாட்டுக்கு வந்து இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு குறிப்பு இல்லைன்னா வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஷின். நான் இந்த கண்ட்ரிக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 15 years ஆயிடுச்சு. இந்த 15 வருஷத்தில் நிறைய லேடிஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, வின்டர் சீசனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தரும் அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதிலிருந்து நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நாம் ஆக்டிவாக இருந்தால் தான் வின்டரை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ லேடிஸ், வின்டரில் வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை ட்ரை பண்ணுங்கள். அது ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், சிங்கிங், யோகா எதுவாக இருந்தாலும் சரி. வென் யூ ஸ்டே ஆக்டிவ், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ, இது போல் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா வின்டர் சீசன் ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இப்போ உங்கள் வின்டர் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள். என்னோட வின்டர் ஸ்டைல் வந்து எனக்கு நான் கடையிலையும் வேலை செய்கிறபடியாக எனக்கு அது 2 o'clock வரைக்கும் எனக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குக்கிங் பண்ணுறது, அப்புறம் கிளாஸ் எடுப்பேன். 5லேருந்து to 8 o'clock பிஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த டைம் நான் நினைக்கிறேன் அதை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று புதுசாக வந்து நான் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீணா வந்து லேர்ன் பண்ணுறேன். 30 years முன்னாடி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு வீணை கிடச்சிருக்கு. அதனால் அதை நான் கொஞ்சம் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
லேர்னிங் சம்திங் நியூ அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அதோட இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்ல கலந்துக்கிட்டதற்கு மிக்க நன்றி ஸ்வர்ணலதா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. மோஸ்ட் வெல்கம். இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம கெஸ்ட் ஸ்வர்ணலதா கர்நாடிக் மியூசிக் அண்ட் கிரேட் எக்ஸாம் பற்றிய டீடைல் பாட்காஸ்ட் ஒன்றும் செஞ்சிருக்காங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. அடுத்த வாரம் காம்பேரிங் அண்ட் டான்சிங் ரெண்டையுமே பேஷனேட்டா செய்துட்டு வர ஒருத்தரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.